தமிழ்நாடு ஆர்டிஐ 2025 மாணவர் சேர்க்கை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரைட் ஆஃப் எஜுகேஷன் ஆர்டிஇ இதன் நோக்கம், விதிகள் 25-26 என்ன மாற்றம், எப்படி விண்ணப்பிப்பது என்று அனைத்தையும் விளக்கமாக பார்க்கலாம். ஆர்டிஐ எஜுகேஷனில் உங்கள் குழந்தைகளை எல்கேஜியிலிருந்து 1ஆம் வகுப்பு முதல் இந்த வருடத்தில் சேர்த்திருந்தாலும் அந்தந்த பள்ளிகளில் உங்களுக்கு ஆர்டிஐ தகுதி இருந்தால் அவர்கள் இலவசமாக கல்வி பயிலலாம். அதற்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து 6 நாளை ஒரு நாள் தான் உள்ளது. அதனால் அனைத்து குடும்பத்தினரும் தங்கள் குழந்தைகளை, தாய் தந்தர் அனைவரும் தங்கள் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் தயார் நிலையில் வைத்துக்கொண்டு ஆன்லைனில் பதிவு செய்யவும். அதை ஆன்லைன் உடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துள்ளேன். அதன்படி பார்த்து அதனுடைய சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்ளவும். உங்களுக்கு ஏற்கனவே ஆர்டிஐயில் பணம் கட்டி 1ஆம் வகுப்பு சேர்த்திருந்தால் அல்லது எல்கேஜி சேர்த்திருந்தால் ஆர்டிஐ எலிஜிபிள் என்றால் உங்கள் பணம் 7 நாட்களுக்குள் உங்களுக்கு திருப்பி தரப்படும். அதனுடைய கால அட்டவணையை தற்போது பார்ப்போம். 6/10/2025 மாணவர் சேர்க்கை ஆன்லைனில் பதிவு பண்ண வேண்டும். 7/10/2025 30/9 நிலவரப்படி நுழைவு வகுப்பில் நிரப்பப்பட்ட மொத்த மாணவர் எண்ணிக்கை பதிவேற்றம் செய்வார்கள் அந்தந்த பள்ளியில். 3ஆவது நாள் 8/10/2025 மொத்த மாணவர் எண்ணிக்கையில் 25% ஒதுக்கீடு பள்ளி எய்ம்ஸ் லாகின் உள்நுழைவில் காட்டப்படுதல். 9/10/2025 தகுதியுள்ள மாணவர்கள் விவரங்கள், ஆதார், பிறப்புச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், வருமானம் மற்றும் சாதி சான்றிதழை பதிவேற்றம் செய்வார்கள். 10/10 13/10 வரை தகுதியற்ற விண்ணப்பதாரர்கள் பட்டியல் அறிவிப்பு விடுபட்ட ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வாய்ப்பு. 14/10/2025 தகுதி பெற்ற மாணவர் இறுதி பட்டியல் வெளியீடு. 15/10/2025 தகுதியுள்ள மாணவர்கள் எய்ம்ஸ் போர்ட்டலில் உள்ளீடு செய்தல். 16/10/2025 விண்ணப்பங்கள் 25% மீறினால் சிறப்பு முன்னுரிமை பிரிவுகளுக்கு பின் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவர்கள் பெயர் அறிவித்தல். 7/10/2025 தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் எய்ம்ஸ் போர்ட்டலில் உள்ளீடு செய்வார்கள். ஏற்கனவே சேர்ந்த மாணவர்கள் இது குறித்து கல்வித்துறை ஒருவர் கேட்டபோது, தனியார் பள்ளிகளில் ஆண்டுதோறும் 25% இடஒதுக்கீடு கீழ் சுமார் 1,00,000 மாணவர்கள் சேர்வார்கள் என்று அறியப்படுகிறது. இந்த ஆண்டு ஏற்கனவே மாணவர்கள் சேர்ந்து விட்டதால் ஏற்கனவே எந்த பள்ளியில் சேர்ந்தார்களோ அந்த பள்ளியில் மேலும் இது மாவட்ட முதன்மை அலுவலர் தலைமையிலான குழுக்கள் மூலம் கண்காணிப்பு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள். மேலும் புகார்களுக்கு 144117 என்ற உதவி எண்ணும் மின்னஞ்சல் வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது, ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் மட்டுமே இணைக்க முடியும் என தெரிவித்துள்ளனர். நன்றி, வணக்கம்.